வெல்கம் டு வசந்தம் சமையல். இன்றைக்கி நம்ம சுண்டைக்காய் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க சுண்டைக்காய் குழம்பு செய்கிறதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி பச்சை சுண்டைக்காயை இப்படி ஒரு கைப்பிடி அளவுக்கு நான் எடுத்துக்கிட்டேன். ரெண்டு தக்காளி, கொத்தமல்லி, கருவேப்பிலை, சின்ன வெங்காயம் இந்த மாதிரி கொஞ்சம் எடுத்துக்கோங்க. புளி இந்த அளவுக்கு ஊற வச்சு எடுத்துக்கலாம். 2 நாட்டு பூண்டு, தாளிக்கிறதுக்கு கடுகு, ஜீரகம், வெந்தயம், வறுத்த எள்ளு 1 ஸ்பூனு, குழம்பு பொடி 1 ஸ்பூனு, மிளகாத்தூள் 1 ஸ்பூனு, மல்லித்தூள் 3 ஸ்பூனு, மஞ்சள் தூள் 1 ஸ்பூனு, ஜீரகத்தூள் 1 ஸ்பூனு, மிளகுத்தூள் 1 ஸ்பூனு, பெருங்காயம் 1/2 ஸ்பூனு, உப்பு 1/2 ஸ்பூனு, இல்லை தேவைக்கேற்ற மாதிரி. இந்த சுண்டைக்காயை இந்த மாதிரி அந்த காம்பு எடுத்துகிட்டு இப்படி எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அந்த தட்டி புளி தண்ணியில் சேர்த்துக்கோங்க. காய் கருப்பாகாமல் இருக்கும். இப்போ ஒரு மண் சட்டியை வச்சுட்டு அதில் நல்லெண்ணெய் ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு விட்டுக்கோங்க. விட்டுட்டு எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கடுகு 1 ஸ்பூன் போட்டுட்டு ஜீரகம் 2 ஸ்பூன் போடுங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். வெந்தயம் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூனு, எடுத்து வச்சுருக்கிற பெருங்காயத்தூளை சேர்த்துக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த 2 நாட்டு பூண்டை இந்த மாதிரி தட்டி சேர்த்துக்கோங்க. தோலோட தட்டி சேர்க்கும்போது இன்னும் அது வாசம் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். தோலோட தட்டி சேர்த்துக்கோங்க. இது நல்லெண்ணெயில் வைக்கும்போது வாசமாக இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். கருவேப்பிலை போட்டுக்கலாம். அது எண்ணெயில் பொரியட்டும். பூண்டு கருவேப்பிலெலாம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ வெட்டி வச்சுருக்கிற சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். இது சின்ன வெங்காயம் தான் டேஸ்ட்டாக இருக்கும். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். இன்னும் வதங்கினதுக்கப்புறம் தக்காளியை சேர்த்துக்கலாம். தக்காளியும் சேர்த்து உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த தக்காளி நல்லா வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறம் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. மிளகாத்தூள், குழம்பு பொடி, மல்லித்தூள் எல்லாம் சேர்த்துட்டு நல்லா எண்ணெயில் மிக்ஸ் பண்ணி விடுங்க. எண்ணெயில் பிரிஞ்சு வர அளவுக்கு வதங்கட்டும். இந்த எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வரணும். அப்போ தான் அந்த பச்சை வாசனைலாம் போய் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம புளி தண்ணியில் இந்த மாதிரி சுண்டைக்காயை தட்டி போட்டு அந்த விதையை எடுக்காமல் அப்படியே போட்டு வச்சுருக்கேன். தண்ணியில் நார்மல் வாட்டரில் தண்ணியில் போட்டு வச்சிங்கன்னா அந்த தண்ணியிலே இதோட சத்து போகும், குறைஞ்சிடும். அதனால் புளி தண்ணியில் போட்டிங்கன்னா கருப்பாகவும் ஆகாது, சத்தும் வேஸ்ட் ஆகாமல் அப்படியே சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம அந்த சுண்டைக்காயை மட்டும் ஃபஸ்ட்டு போட்டு வதக்கிக்கலாம். அப்புறமா இந்த புளி தண்ணியை சேர்த்துக்கலாம். இந்த சுண்டைக்காயில் உள்ள விதையை ஒரு சிலர் எடுத்துருவாங்க. ஆனால் அந்த விதையில தான் அதிகமான சத்து இருக்குது. விதையை எடுக்காமல் யூஸ் பண்ணுங்கள். அந்த விதையோடு போட்டால் கசக்கும் அப்படின்றதெல்லாம் கிடையாது. அதுதான் சத்தே. இது ரொம்ப ரொம்ப நிறையா சத்துக்கள் இதில் இருக்குது. எதையும் வேஸ்ட்டு பண்ணாமல் அப்படியே எடுத்துக்கலாம். அதுக்காக தான் புளி தண்ணியிலையே போட்டு எடுத்துருக்கேன். நார்மல் வாட்டரில் போட்டிங்கன்னா அதுலேயும் வேஸ்ட் ஆகிடும். இதில் நிறைய அயன் இருக்குது. நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும். ஆன்டி இன்ஃப்ளமேட்டரியாக இருக்கும். இது இன்ஃப்ளமேஷன் ஆகிறத தடுக்கும். பாருங்கள், இந்த விதையை அப்படியே சேர்த்துக்கலாம். அதை ஃபில்ட்ரு பண்ணி எடுக்க வேண்டாம், விதையோடையே சேர்த்துக்கோங்க. நல்லா
சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். இது அப்படியே சட்டியில் வச்சு வைக்கிறதுனால நல்லா, சட்டியில் வச்சாலும் சரி சில்வர் பாத்திரத்தில் வச்சாலும் சரி 3 நாளைக்கு வெளியிலேயே வச்சுருந்தாவே கெடாமல் சூப்பராக இருக்கும். இப்போ வந்து ஜீரகத்தூளை சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூனு மிளகுத்தூள். மிளகும் ஜீரகமும் கொதித்ததுக்கப்புறம் லாஸ்ட்டாக தான் ஆட் பண்ணணும். மிளகும் ஜீரகமும் நான் தனித்தனியாக பொடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ எடுத்து வச்சுருக்கிற கொத்தமல்லியை சேர்த்துக்கலாம். கொத்தமல்லியை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அந்த 1 ஸ்பூன் வறுத்த எள் இருக்குது இல்லையா, அதை சேர்த்துக்கலாம். வறுத்த எள் சேர்க்கும்போது அதோட ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும். இப்போ ஃபைனல் டச்சாக இதுக்கு வந்து லாஸ்ட்டாக ஆஃப் பண்ணிவிட்டு, ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு மேலே 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க. இன்னும் சூப்பராக இருக்கும். எல்லாம் லாஸ்ட்டாக 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுக்கிட்டு சூடாக ஒயிட் ரைஸ் வச்சு சாதத்துக்கு சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். சுவையான சத்தான சுண்டைக்காய் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் செஞ்சு பாருங்கள். எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், தவறாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.